முதல்ல கோயிலுக்கு போகிறதுனால எனக்கு என்ன பலன் சார்? சார் காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா வேறு சார். கோயிலுக்கு போயிட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வா. சார் கோயிலுக்கு போய் என்ன சார் பண்ண போகிறேன்? வேலை வாங்கி தருமா? நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவேண்ணா? போன வாட்டி நான் இவங்க சொல்லி தான் சார் கோயிலுக்கு போனேன். எக்ஸாமில் பாஸ் பண்ணல சார். எதிர்பார்த்த மார்க் வரல சார். தம்பி, ஒன்று நல்லா சொல்கிறேன், தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. கோயிலுக்கு போகிறதுனால நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ இல்லை ரெக்கார்ட் மார்க் வாங்குறீங்களோ அதெல்லாம் உண்மை இல்லை. ஆனால் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் கூர்மையான அறிவும் வர்றதுக்கு சக்தி ஒருமுகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க கருவறை. உலகத்திலேயே கருவறைன்னு சொல்கிறது 2 தான். ஒன்று நம்ம அம்மாவனுடைய குடியிருந்த கோவில், அந்த வீடுக்கு பேர் கருவறை. இறைவனது வீட்டுக்கு பேர் வாசம் செய்யும் இடம் கருவறை. இந்த 2த்துக்கு பேர் தான் கருவறை. மீதிக்கெல்லாம் என்னென்னவோ பேர் வைப்பாங்க. ஆனால் இந்த 2 பேரை மாற்றவே முடியாது. சக்தி ஒருங்கிணைந்து இருக்குது. இங்கே நீங்கள் போகிறதுனால பணம் வரும், பட்டம் வரும், மார்க் நிறைய எடுக்கலாம், அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஈர்ப்பு. இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி அங்கே அனுப்புறது எதற்காக அப்படின்னா, மற்றவங்கள நீங்கள் பார்க்க போகிறீங்க, உலகத்தினுடைய அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இட் இஸ் அ லேர்னிங் பிளேஸ். இங்கே சந்தோஷம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, பணம்னா என்ன, பசினா என்ன, பஞ்சம்னா என்ன, அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, இப்படி அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளை விட இந்த உலகத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்மளை விட நிறைய பேர் இங்கே பணக்காரனாக இருக்காங்க. நம்மளை விட 2% பேர் ரொம்ப அற்புதமாக ஆனந்தமாக வாழுறாங்க. அந்த மாதிரி வாழ்வது எப்படி? அடுத்தவங்களை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே நீங்கள் கோவிலுக்கு போகிறதில்ல, அனுபவத்தை வாங்கிறதுக்கு கோவிலுக்கு போகிறீங்க. இறைவன் எங்கே இருக்கிறான்? மாயமாக இருக்கிறான். அந்த மாயமாக இருக்கும் இறைவனை நம்ம இதயத்தில் ஐக்கியம் பண்ணுறதுக்கு தான் கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போகும்போது இறைவனை பற்றி கொள்ள வேண்டும், இறைவனை கைப்பிடித்து அழைத்து வர வேண்டும், இறைவனை நெஞ்சில் போட்டு பூட்ட வேண்டும், இதயத்தில் வைத்து பூட்ட வேண்டும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உங்களை கோவிலுக்கு போங்கன்னு சொல்கிறோம். அந்த கோவிலுக்கு போகிற டேஸ்ட்டு 1 மாதம் போய் பாருங்கள். அந்த தேன் சுவையை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் போகாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சுவை. என்னுடைய தாத்தா போனார், அப்பா போனார், நான் போனேன், என் பிள்ளை போவான், என் பேரன் போவான். நீங்களும் போயிட்டு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்